सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदम् माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्त्वनिराकरणमे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। मंत्रा नंबर 6.12.1 न्यक्रोध फलमत आहरेतीदं भगव इति भिन्धीति भिन्नं भगव इति किमत्र पश्यसीति अन्व्य इवेमा दाना भगव इत्यासा मङ्गैकां भिन्धीति भिन्ना भगव इति किमत्र पश्यसीति न किंचन भगव इति। ஸோ 8th செக்ஷன் வரைக்கும் மெயின் டீச்சிங் இருந்தது அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு 7 செக்ஷன்ஸில் பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா அப்படிங்கிற டீச்சிங் பார்த்தோம். 8ல் என்ன பார்த்தோம்? ஜீவோ பிரம்மைவ நாபரஹா, பிரம்மன்தான் சத்தியம், ஜகத்து மித்யா, அந்த பிரம்மன்தான் என்னுடைய ஸ்வரூபம். இப்போ 8th செக்ஷனோட எண்டில் நாம் தத்துவமசி ஸ்வேதகேதோ அப்படின்ற அந்த மகா வாக்கியத்தை பார்த்தோம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உபனிஷத் சுஷுப்தி அவஸ்தாவை எக்ஸாம்பிளுக்கு கொடுத்தது. ஆர் உத்தாலகர் சுஷுப்தி எக்ஸாம்பிளை சொன்னார். என்னதான் நாம் ஜாக்கிரத அவஸ்தாவில் ஒரு இண்டிவிஜுவல் ஜீவாவாக இருந்தாலும் சுஷுப்தியில் அந்த இண்டிவிஜுவாலிட்டியை நாம் லூஸ் பண்ணிட்டோம். அதாவது நம்ம என்ன கோத்திரம், என்ன சூத்திரம், என்ன ஜெண்டர் எதுவுமே நாம் தூங்கும் பொழுது இருக்கிறது இல்லை. எந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷனும் அந்த நேரத்தில் இருக்கிறது இல்லை. அப்போ சுஷுப்தியில் நாம் நம்மளுடைய ஓன் நேச்சர்லேயே இருக்கோம். அப்படின்னா அதாவது பிரம்மனோட ஒன்றா இருக்கும். நோ நாமரூபா, நோ டைம், நோ ஸ்பேஸ். அப்போ சுஷுப்தியில் நாம் எதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இல்லை. அப்படின்னா எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டால், இப்போ எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு பேசிக்காக என்ன இருக்கணும்? ஒரு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் அந்த இடத்துல இருந்தால் தான்
எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து பாசிபிள். பட் அந்த டிவிஷன் கூட சுஷுப்தி அவஸ்தால இல்லை. இட் இஸ் ரிசால்வ்டு. அதனால எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு நம்மளுக்கு? டோட்டல் பிளாங்க்னஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் அந்த பிளாங்க்னஸை நாம் நத்திங்னஸ்ன்னு புரிஞ்சுன்றக்கூடாது. அதை தான் உபனிஷத் வந்து இங்கே நமக்கு கன்வே பண்ணுறது. அந்த பிளாங்க்னஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலி என்னது? எவ்ரிதிங் இன் டார்மெண்ட் ஃபார்ம். இப்போ இதை கேட்ட உடனே ஸ்டூடெண்ட்டுக்கு நேச்சுரலாக டவுட்டு தான் வரும். ஏன்னா தூங்கும் பொழுது எனக்கு எதுவுமே தெரியறது இல்லையே. அந்த பிளாங்க்னஸ் அதுதான் என்டையர் கிரியேஷனுடைய பொட்டென்ஷியல் ஃபார்ம் அப்படின்னு சொன்னால் யார் நம்புவா? இப்போ என்ன சொல்கிறோம் நம்ம? பிளாங்க்னஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது நம்புகிற மாதிரி இல்லை. அதனால இப்போ டீச்சர் என்ன பண்ணுறார்? 9th செக்ஷன்லேருந்து இதுக்கான ஆன்சரை ஒரு ஆங்கிள்லேருந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு வரோம். இப்போ அதில் ஒரு பாசிபிள் டவுட்டு தான் இந்த பொட்டென்ஷியல் ஃபார்ம் பற்றின டவுட் ஆர் மாயா பற்றின டவுட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம்? நத்திங்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம். ஆனால் அது என்னது? எவ்ரிதிங் இன் பொட்டென்ஷியல் ஃபார்ம். ஸோ இதை வந்து நாம் 12th செக்ஷனில் பார்க்க ஆரம்பித்தோம். இப்போ டீச்சர் வந்து அதுக்கு எப்படி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறார்? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறது மூலமாக இந்த டீச்சிங்கை அவர் கொடுக்குறார். ஸோ ஸ்டூடெண்ட் கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு பழத்தை எடுத்துட்டு வா, ஆலமரத்தோடைய பழத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறார். எடுத்துன்னு வந்து அதை கட் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். கட் பண்ணிவிட்டு டீச்சர் கேட்குறார், இதில் நீ என்ன பார்க்குற அப்படின்னு கேட்குறார். அவன் என்ன சொல்கிறான்? அன்வியதானாக அப்படின்னு சொல்கிறான். நான் வந்து மைன்யூட் சீட்ஸை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் டீச்சர் என்ன சொல்கிறார்? அதில் இருக்கிற ஒரு சீடை எடு, அந்த ஒரு சீடை அகெயின் கட் பண்ணு. நிஜமாகவே அப்படி எப்படி கட் பண்ணான்னு தெரியல, கை விரல்லாம் கட் பண்ணிக்காமல் அதில் வந்து சீடை வந்து அவன் கட் பண்ணியிருக்கான். இப்போ டீச்சர் என்ன கேட்குறார்? அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறார். மறுபடியும் நீ என்ன பார்க்குற அப்படின்னு கேட்குறார். என்ன பார்ப்பான்? ஆல்ரெடி அது மைன்யூட்டு, அதை வெட்டி பார்த்தா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜஸ்ட் ஒரு டாட்டு தான் இருக்குது. இப்போ நாம் வந்து என்ன தான் அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாலும் நமக்கு என்ன தெரியும்? அதுக்குள்ளே ஒரு என்டையர் பேனியன் ட்ரீ இப்போ பேக்கடு ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எந்த பிரமாணம் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம்? இதை அனுமானம் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். கரெக்டாக? ஏன்னா நாம் சீடை வந்து நடுறோம், அதுலேருந்து ஒரு பெரிய மரம் வந்து வெளியில் வருது. இதை வந்து நான் என்னுடைய அனுமானத்தில் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ அந்த பிரான்ச்சஸ்ஸு, லீவ்ஸு, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எங்கே இருந்தது? முதல்ல சீடுக்குள்ள வெளி தோற்றத்திற்கு வராத நிலையில் இருந்தது. அது மாதிரி இப்போ தூங்கும் பொழுது நாம் பிளாங்க்னஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோமே, அந்த பிளாங்க்னஸ் நத்திங்னஸ்ஸு கிடையாது. ஏன்னா அந்த பிளாங்க்னஸ்லேருந்து என்ன வரப்போகிறது? எழுந்துட்ட உடனே நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி வெளியில் வரப்போகிறது, நம்மளுடைய எமோஷன்ஸ் வெளியில் வரப்போகிறது, நம்மளுடைய நாலேஜ் வெளியில் வரப்போகிறது, நம்மளுடைய கவலைகள் எல்லாம் இப்போ வெளியில் வரப்போகிறது. அதெல்லாம் ஆல்ரெடி இல்லைன்னா திடீர்னு எப்படி வரும் வெளியில்? இப்போ தூங்கும் பொழுது அது எல்லாமும் இருந்தது, ஆனால் பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருந்தது. அதனால பிளாங்க்னஸ்ஸை நத்திங்னஸ்ன்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. பட் வாட் இஸ் பிளாங்க்னஸ்? இட் இஸ் எவ்ரிதிங் இன் பொட்டென்ஷியல் ஃபார்ம். சரி, அது மட்டும்தான் இருக்கா? என்னவோ இருக்குது, கான்ஷியஸ்னஸும் இருக்குது. ஸோ பிளாங்க்னஸ் வந்து என்னது அப்படின்னா எவ்ரிதிங் இன் பொட்டென்ஷியல் ஃபார்ம் ப்ளஸ் தி சேத்தன தத்துவம். அதனால தான் பிளாங்க்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்னு எப்படி சொல்கிறேன் நான்?
இந்த சேத்தன தத்துவம் இருக்கிறதுனால தான் அது பிளாங்க்னஸ் அப்படின்னு என்னால் வந்து சொல்ல முடியாது. அப்போ மிக்சர் ஆஃப் சேத்தனம் ப்ளஸ் அச்சேதனம் தான் அந்த பிளாங்க்னஸ். இப்போ இந்த அச்சேதனமை மட்டும் தனியாக பிரித்தோன்னா அதுக்கு என்ன பேர் கொடுக்குறோம் நம்ம? மாயா. அச்சேதனமை மட்டும் அந்த பிளாங்க்னஸ் வந்து இப்போ சேத்தனம் ப்ளஸ் அச்சேதனம் மிக்சர் அப்படின்னு சொன்னால் அச்சேதனமை மட்டும் தனியாக அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும்னா அதுக்கு பேர் மாயா ஆர் மூலாவித்யா அப்படின்னு பேர். மூல அவித்யா அப்படின்னு பேர் அதுக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் சைத்தன்யமும் வந்து இருக்குது. ஸோ சாட்சி சைத்தன்யம் அண்ட் மாயா இருக்குது. பட் சுஷுப்தியில் இந்த டிஃபரன்ஸை நம்மளால் அப்ரிஷியேட் பண்ண முடியறது இல்லை. அதாவது ஒரு அச்சேதனம் சேத்தனம் மிக்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறது சுஷுப்தியில் நம்மளால் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியலை. அப்புறம் என்ன பண்ணுறோம்? எழுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம்? நாம் திருஷ்ய விவேகத்தை பண்ணி நான் அப்சர்வர் மற்றதெல்லாம் அப்சர்வ்டு அப்படின்னு எழுந்ததுக்கப்புறமா நான் பண்ணுறேன். ஏன்னா அங்கே டிவிஷன்ஸ் இப்போது வந்துடுறது எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு டிவிஷன்ஸ் வந்துடுறது. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டிவிஷன் இருக்குது. ஸோ அப்போது இந்த டிவிஷன்ஸ் எல்லாம் எங்கே ரொம்ப ரொம்ப கிளியராக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும்னா ஜாக்கிரத அவஸ்தாவில் ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். பட் இங்கே வந்து ஸ்டூடெண்ட் சொல்கிறான் அந்த சீடை பார்த்துட்டு ஒரு சீடை கட் பண்ணிவிட்டு ந கிஞ்சன பகவஹா இதி, நான் எதையுமே பார்க்கலை. இப்போ டீச்சர் என்ன ஆன்சர் கொடுக்குறார்? மந்த்ரா நம்பர் 6.12.2 தம் ஹோவாச்ச யம் வை சோம்ய ஏதமனிமானம் ந நிபாலயச ஏதஸ்ய வை சோம்ய ஏஷோ நிம்ன ஏவம் மஹான்யக்ரோதஸ்திஷ்டதி ஸ்ரத்தத்ஸ்வ சோம்யேதி. ஸோ தம் ஹ உவாச்ச, தம்னா சிஷ்யம் ஸ்வேதகேதும். இப்போ டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட சொல்கிறார், ஹே சோம்ய ப்ளீஸ் தூங்கிடாத கேளு அப்படின்னு சொல்கிறார். ஸ்டூடெண்ட்டும் அகெயின் ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன எப்படி அட்ரஸ் பண்ணுறான் டீச்சரை? பகவஹா அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறான். அப்போ ஒரு வாட்டியும் டீச்சரை பார்க்கும் பொழுது அந்த ரெவரன்ஸ் நமக்கு இருக்கணும். 27 வருஷமாக ஒரே டீச்சரையே தான் நான் பார்த்துட்டுருக்கேன். அதனால் வந்து மரியாதையெல்லாம் குறைச்சி முன்ன பின்ன டீச்சர்கிட்ட பேசலாமா அப்படின்னா அந்த மாதிரி இருக்க முடியாது. பகவஹானா ஆல் த டைம் அந்த ஈஸ்வரா ஸ்டேட்டஸ், அந்த பகவான் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை நாம் டீச்சருக்கு எப்போ எல்லாம் டீச்சரை பார்க்குறோமோ அப்போ எல்லாம் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்ரத்தா அண்டு பக்தி இருக்குல்ல, இது வந்து ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து ஆல் த டைம் இருக்கணும். அந்த ரெவரன்ஸ் வந்து இருக்கணும். அஃப்கோர்ஸ் டீச்சருக்கு என்ன இருக்கணும்? லவ் அண்ட் அஃபெக்ஷன். எத்தனை வாட்டி தப்பு பண்ணாலும் டீச்சரும் என்ன பண்ணணும்? சோம்யா சோம்யா அப்படின்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் டீச்சரும் வந்து அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனை ஷவர் பண்ணணும். ஏன்னா த பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப். வேறு எங்கேயும் நம்மளால் வந்து என்ன சொல்கிறது, ஞானம் அடையணும்னா ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டுமே முடியும். தேஜஸ் வினாவதி தமஸ்து மாவித் விஷாவஹைஹி. ஸோ குரு சிஷ்யா ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைனும் பண்ணணும். டீச்சரும் கோச்சிங் பண்ணக்கூடாது, ஸ்டூடெண்ட்டும் டீச்சர் மேலே, டீச்சர் வந்து இப்படி நினச்சிட்டா என்னை பற்றின்னு தப்பாக நினச்சிண்டு ஸ்டூடெண்ட்டும் வந்து டீச்சரை விட்டு போயிடக்கூடாது. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த சைட்லேருந்து பக்தி அண்ட் ரெவரன்ஸு, அந்த சைட்லேருந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன் இது இருந்தால் தான் இந்த ஞானம் வந்து ஸ்மூத்தாக ஃப்ளோ ஆகும்.
இல்லை எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருந்ததுனாலும் ஃப்ளோ வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பிளாக் ஆகிருக்கும். அதனால தான் எத்தனை வருஷம் படித்தாலும் எல்லாமே புதுசாகவே இருக்கும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கரெக்டாக நாம் மெயின்டைன் பண்ணுறோமா அப்படின்றதையும் நாம் செக் பண்ணிக்கணும். ஸோ எம் ஏதம் அனிமானம் ந நிபாலயச. இப்போ இந்த சீடு இருக்கே, எப்படிப்பட்ட சீடு இது? அனிமானம், எக்ஸ்ட்ரீம்லி சட்டில், ரொம்ப ரொம்ப மைன்யூட்டு. அதனால அதுக்குள்ளே உன்னால் எதையுமே டிஸ்டிங்டிவாக பிரித்து பார்க்க முடியலை அப்படின்னு சொல்கிறார். ந நிபாலயச அப்படின்னா உன்னால் அதை பர்சீவ் பண்ண முடியலை. நிபாலயசனா பர்சீவ் பண்ணுறது. ந நிபாலயச, உன்னால் அதை பிரித்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க முடியலை. பார்க்க முடியலைனாலும் உனக்கு புரியறதா இல்லையா? அதுக்குள்ளே தான் மொத்த ட்ரீயும் இருக்குது, பேக்கடாக இருக்குதுன்னு உனக்கு புரியறதில்ல. ஏதஸ்ய ஏஷா அனிம்ன ஏவம் மகான்யக்ரோதா திஷ்டதி. நமக்கே புரியணும். இப்போ இந்த சின்ன சீடில் தான் மகான்யக்ரோதா திஷ்டதி. நக்ரோதகான்னா என்னன்னு பார்த்தோம்? பேனியன் ட்ரீன்னு பார்த்தோம். இந்த குட்டி சீடில் தான் இவ்வளோ பெரிய பேனியன் ட்ரீ இப்போது உள்ளே இருக்குது, பேக்கடாக இருக்குது. அந்த ஆலமரம் நீங்கள் சம்டைம்ஸ் பார்த்தலாம் ஏக்கர் கணக்கில் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். எது வந்து மெயின் ட்ரங்க்கு, எது வந்து அதனுடைய பிரான்ச் அப்படின்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ வாஸ்ட்டாக அந்த ஆலமரம் இருக்கும். இப்போ இருக்க அந்த தியோசாஃபிக்கல் சொசைட்டியில் ஆலமரம். ஸோ அது மாதிரி நீ தூங்கும் பொழுது நீ வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது. தூங்கும் பொழுது யூ ஆர் எவ்ரிதிங், யூ ஆர் தட் பரமாத்மா. நீ தான் என்டையர் கிரியேஷனோட காசே நீ தான். ஸோ அப்போ வந்து நமக்கு ஏன் வந்து தூங்கும் பொழுது இந்த இண்டிவிஜுவாலிட்டி இல்லை அப்படின்னா மைண்டெல்லாம் வந்து அங்கே ஃபங்க்ஷன் பண்ணுறது இல்லை. எப்போ வந்து மைண்ட் ஆக்டிவாக ஆகிடுறதோ அது என்ன பண்ணிடுறது? எல்லா விதமான ப்ராப்ளம்ஸையும் அது கூடவே வந்து அது சேர்த்து கொண்டு வருது. ஸோ மைண்ட் வந்து ரிசால்வ்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம காரண அவஸ்தாவில் இருக்கோன்னு அர்த்தம். ஸோ உத்தாலகரிங்க என்ன சொல்கிறார்? யூ ஆர் நன் அதர் தேன் ஈஸ்வரா அப்படின்னு சொல்கிறார். எத்திர சுப்தோ ந கஞ்சன காமம் காமயதே ந கஞ்சன ஸ்வப்னம் பஷ்யதி தத் சுஷுப்தம் சுஷுப்தஸ்தான ஏகீபூதः பிரஜானகணः ஏவானந்தமயோ ஹ்யானந்தபுக் சேதோமுக பிராக்ஞஸ்திருதீய பாதः ஏஷ சர்வேஸ்வரः ஏஷ சர்வஜ்ஞः ஏஷோந்தர்யாமி ஏஷ யோனிः சர்வஸ்ய பிரபவாப்யயௌ ஹி பூதானாம். அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணப்படுறது. ஸோ இது மாண்டூக்கிய உபனிஷத்துடைய மந்த்ரா நம்பர் 5 and 6. அந்த திருத்தீய பாதம் இருக்குல்ல ஈஸ்வரா, அதை தான் இங்கே வந்து உத்தாலகர் இப்போ சொல்லிட்டு இருக்கார். ஸோ தூங்கும் பொழுது இந்த ஜீவா இஸ் நன் அதர் தன் ஈஸ்வரா. எந்த டிவிஷன்ஸும் அங்கே இல்லை. அதனால் குரு இங்கே என்ன சொல்கிறார்? ஸ்ரத்தஸ்வ சோம்ய இதி. ஸ்ரத்தா உனக்கு இருக்கட்டும். ஸோ கரெக்டாக நீங்கள் 4th சாப்டரில் வேறு ஸ்ரத்தாவான் லபதே ஞானம்னு வேறு இப்போ கரெக்டாக படிச்சுட்டு, அதனால தான் அப்போ நான் சிரித்தேன். இப்போ நான் சொல்கிறத உன்னோட புத்தியால் அக்செப்ட் பண்ண முடியலைன்னா கூட ப்ளீஸ் ஹாவ் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்கிறார் இங்கே டீச்சர். இப்போ வேதாந்தா ஆக்சுவலாக என்ன சொல்கிறது? தூங்கும்போது மட்டும் நீ பரமாத்மா இல்லை, ஆல் த டைம் நீ பரமாத்மா தான். ஆனால் என்ன பண்ணுறோம்? எழுந்ததுக்கப்புறம் ஸ்வரூபத்தை கிளைம் பண்ணுறதுக்கு பதிலாக நாம் உபாதியை கிளைம் பண்ணிடுறோம். காஸ்டியூமை நான் அப்படின்னு கிளைம் பண்ணிடுறோம். அதனால என்ன ஆகிடுறது? பரமாத்மாலேருந்து நாம் ஜீவாத்மா ஸ்டேட்டஸுக்கு ஸ்லிப் ஆகிடுறோம்.
இப்போ இந்த ஃபேக்ட்டு புரிஞ்சுடுத்து அப்படின்னு சொன்னால் ஜாக்கிரத்தில் கூட நீ யார்? பரமாத்மா தான். இப்போ தூங்குற பொழுது நம்மளுக்கு இந்த தேக அபிமானம் இல்லை. நான் வந்து சரீரத்தோடு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது இல்லை. அதனால நோ ஜீவபாவ. ஸோ குரு இங்கே என்ன சொல்கிறார், உன்னால் இமீடியட்டாக இதை ஒத்துக்க முடியலன்னா கூட ப்ளீஸ் நான் சொல்கிறேனே அதுக்காகவாவது நீ கொஞ்சம் இதை நம்பிக்கையோட கேளு அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் வர வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. அப்போ இந்த உபனிஷத்தோட சாந்தி பாட்டம் என்ன சொல்கிறது? மாம் பிரம்ம நிராகுர்யா மாமா பிரம்ம நிராகரோ. நான் வந்து அதை நிராகரிச்சிடக்கூடாது, எனக்கு புரியலையேன்னு சொல்லி நிராகரிச்சிடக்கூடாது. கொஞ்சம் நாம் பேஷண்ட்டாக இருக்கணும். ஸோ நமக்கு ஸ்ரத்தா வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போது டீச்சர் சொல்கிறார், என்ன நீ நம்பேன், உன்னை நான் வந்து மிஸ்லீட் பண்ணுவேனா? இன்னைக்காவது உன்னை மிஸ்லீடு பண்ணுறது மூலமாக எனக்கு என்ன லாபம் கிடைக்க போகிறது? அதனால நீ வந்து என்ன கொஞ்சம் நம்பிக்கையோடு பாரு அப்படின்னு இங்கே டீச்சர் வந்து சொல்கிறேன். ஸ்ரத்தஸ்வ அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து உபனிஷத் என்ன ரிவீல் பண்ணுறதோ அதை தான் உனக்கு டீச் பண்ணிட்டுருக்கேன். உனக்கு கொஞ்சம் புரியலைன்னா கூட நீ கொஞ்சம் நம்பிக்கையோடு கேளு, ஒரு நாள் உனக்கு இது டெஃபினட்டாக புரியும். நெக்ஸ்ட் மந்த்ரா நம்பர் 6.12.3. சய ஏஷோனிமா ஐததாத்ம்யம் இதம் சர்வம் தத் சத்யம் ச ஆத்மா தத்வமசி ஸ்வேதகேதோ இதி பூய ஏவ மா பகவான் விஜ்ஞாபயத்விதி ததா சோம்யேதி ஹோவாச்ச. இப்போ இந்த மந்திரம் வந்து இந்த 12th செக்ஷனுடைய கன்க்ளூடிங் மந்திரம். ஸோ இது அகெயின் என்ன, 8th செக்ஷனுடைய லாஸ்ட் மந்த்ராவுடைய ரெப்படிஷன். 6.8.7 இருக்குல்ல, அதோட ரெப்படிஷன். ஸோ சுஷுப்தியில் எது பியோர் கான்ஷியஸ்னஸ்ஸாக இருக்கோ, எது பியோர் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கோ, அந்த நாம ரூப ரஹித சைத்தன்யம் இருக்கே, அதுதான் உன்னுடைய ரியல் நேச்சர். ஸோ ஜாக்கிரத்தில் வந்து என்ன பண்ணிடுறோம், நாம் நாம ரூபத்தோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம், நம்மளை அசோசியேட் பண்ணிக்கிறோம். அந்த நாம ரூபம் எல்லாம் என்னது, இன்சிடென்டல், வந்து போகக்கூடியது. நம்ம எங்கே வந்து தப்பு பண்ணிடுறோம் அப்படின்னா, எது வேக்கிங்கில் இருக்கிற விஷயமோ அதை ரியல்னு நினச்சிடுறோம். தூங்கும்போது எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அதை இன்சிடென்டல்னு, அதாவது தற்காலிகமானதுன்னு நாம் தப்பாக எடுத்துக்கிறோம். இப்போ வேதாந்தம் நமக்கு அதர் வே ரவுண்ட் சொல்லி கொடுக்குது. எல்லாமே நம்ம என்னெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கோமோ ராங்காக, அதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இப்போ வேதாந்தம் நமக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்குறது. அப்போ வேக்கிங் ஸ்டேட்டில் இருக்கிற இண்டிவிஜுவாலிட்டி இருக்கே, அது வேஷம். எது ப்ரூஃபு அதுக்கு? வாசாம்சி ஜீரணாணி யதா விஹாய. இப்போது வேக்கிங் ஸ்டேட்டில் இருக்கிற காஸ்டியூம் வந்து இன்சிடென்டல், தற்காலிகமானது. இந்த பாடி எப்போ கிடச்சிது? இந்த ஜென்மாவில் தான் இந்த பாடி. இந்த ஜென்மா முடிஞ்சிருச்சுன்னா இந்த பாடி இருக்க போகிறது இல்லை. அப்போ எது பர்மனெண்ட்டோ அதுதானே நம்மளுடைய நேச்சராக இருக்க முடியும். எப்படி இம்பர்மனண்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம் என்னுடைய ஸ்வரூபமாக எப்படி இருக்க முடியும்? இப்போ எது பர்மனெண்ட்டோ அது உன்னுடைய நேச்சர்னு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. அந்த நேச்சர் ஜகத் காரணம் பிரம்ம, அந்த பிரம்மன் துவம் அசி. இதோடு வந்து 12th செக்ஷன் ஓவர். இப்போ நாம் 13th செக்ஷனுக்குள்ளே போகும். 6.13.1.
लवणमेतदुदके अवधायात मा प्रातरुपसीतता प्रातरुपसीदथा इति सह तथा चकार तम्होवाच यद्दोषा लवणमुदके अवादा अंगतदाहरेति तद्धावं मृष्य न विवेद नेक्स्ट मंत्रமும் படிச்சிடலாம் 6.13.2 यथा विलीनमेवांग अस्यान्धात् आचामेति कथमिति लवणमिति मध्यातात् आचामेति मध्याधाचामेति कथमिति लवणमिति अन्धाधाचामेति कथमिति लवणमिति अभिप्रास्य एतद्मोपसीधता इति तथा चकार तच्छश्वत्संवर्तते तम्होवाच अत्र वाव किल तत्सौम्य न निभालयसे अत्रैव किलेति இப்போ இங்கே வந்து இன்னொரு பாசிபிள் டவுட்டு கிளாரிஃபை ஆகுது. இப்போ உபனிஷத்து என்ன சொல்லிது நமக்கு? ஜகத் காரணம் பிரம்ம அப்படின்னு சொல்லிது. அதாவது ஜகத்தினுடைய உபாதான காரணம் பிரம்ம, என்டையர் யூனிவர்ஸ் ப்ராடக்ட். இப்போ வந்து எது உபாதான காரணமோ, அதாவது எது மெட்டீரியல் காசோ, அது இப்போ எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் எப்படி இருக்கணும்? இன்ஹெரண்ட்டாக இருக்கணும். அந்த ப்ராடக்டில் எந்த ஒரு மூலையிலையும் அது இல்லாமல் போயிடக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியும் ப்ராடக்டால் காரணம் இல்லாமல் இருக்கவே முடியாது, எக்ஸிஸ்டே ஆக முடியாது. ஆர்னமெண்ட்ஸால் கோல்டு இல்லாமல் இருக்க முடியுமா? ஃபர்னிச்சரால் உட் இல்லாமல் இருக்க முடியுமா? இப்போ காரணம் இன்ஹெரண்ட்டாக காரியத்தில் இருக்கணும். இப்போ என்டையர் யூனிவர்ஸுமே பிரம்மனுடைய ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால், பிரம்மன் யூனிவர்ஸுடைய எந்த பார்ட்டில் இருக்கணும்? எல்லா இடத்துலையும் இப்போது பிரம்மன் இன்ஹெரண்ட்டாக இருந்தாகணும். பிரம்மன் மஸ்ட் பி அவைலபிள் எவ்ரிவேர். ஆனால் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளால் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. விதவிதமான பொருள்களை நாம் பார்க்குறோம், வெரைட்டிஸ் ஆஃப் திங்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். சப்த ஸ்பர்ஷ ரூப ரச அந்த எல்லா அனுபவமும் எனக்கு கிடைக்கிறது. இப்போது உபனிஷத் படிக்கிறதுனால நம்மளுக்கு பிரம்ம ஞானம் கிடைக்கிறது. பட் பிரம்ம அனுபவம் ஏன் நமக்கு இல்லை? ஏன் நமக்கு பிரம்ம அனுபவம் கிடைக்க மாட்டேங்கிறது? ஏதாவது ஸ்பெஷல் பவர்லாம் யூஸ் பண்ணி பிரம்மனை வந்து நாம் அனுபவிக்க முடியுமா? இப்போ பிரம்மன் காரணம், எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயும் பிரம்மன் இன்ஹெரண்ட்டாக இருக்கும்னா நமக்கு ஏன் அந்த பிரம்ம அனுபவம் கிடைக்கலை?
வேர்ல்டு அனுபவம் நமக்கு இருக்குது. வேர்ல்டில் பெரிய பெரிய கேலக்சிலேருந்து இருக்கிற குட்டி டஸ்ட்டு வரைக்கும் நம்மளால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறது. ஆனால் நோ பிரம்ம அனுபவம். ஸோ இதுதான் வந்து இங்கே கொஸ்டின். இப்போ இதுக்கு டீச்சர் அகெயின் ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள் மூலமாக ஆன்சரை கொடுக்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஆஸ் வெல் as a வெரி பவர்ஃபுல் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ திருப்பியும் நாம் வந்து லேபுக்குள்ளே போனோம். சரியா? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோன்னா ஸோ அகெயின் சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். நாமெல்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி நிறைய செலவெல்லாம் வைப்பால, அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே சிம்பிள். நம்மக்கிட்ட இருக்கிற ஆர்டினரி பொருட்கள் வச்சே நாம் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் பண்ணி பார்த்துடலாம். செலவே இல்லாத எக்ஸ்பெரிமெண்ட். இந்த படிப்பும் எப்படிப்பட்ட படிப்பு? செலவே இல்லாத படிப்பு. அதனால தான் அதனோட வேல்யூ நமக்கு தெரியறதில்லை. ஆனால் அவ்வளோ பவர்ஃபுல் எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள் இங்கே அப்படின்னா, கல்லுப்பு இருக்குல்ல, லம்ப் ஆஃப் கல்லுப்பை எடுத்துக்கணும், ராக் சால்ட் எடுத்துக்கணும். இப்போ அவர் என்ன பண்ணுறார், டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட அந்த கல் உப்பை கையில் கொடுத்து அவனை வந்து என்ன சொல்கிறார், ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறார். தண்ணி எடுத்துன்னு வந்த உடனே அவங்ககிட்ட சொல்கிறார், அந்த உப்பை அதில் போட்டுட்டு என்ன பண்ணணும், வெயிட் பண்ணு, அடுத்த நாள் கார்த்தால இதை எடுத்துட்டு என்கிட்ட வா அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் ப்ராஜெக்ட். ஓகே, டீமு, அப்புறம் என்ன அப்பேரட்டஸ் ரிக்வயர்டு, டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் நம்ம வந்து கன்க்ளூஷன், ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ லவணம் ஏதத் உதகே அவதாய. லவணம்னா உப்பு, லம்ப் ஒரு உப்பு கட்டியாக நாம் வந்து யோசிச்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு எல்லாம் பவுடர், ராக் சால்ட்டே பவுடரில் கிடைக்கிறது இல்லை, அந்த மாதிரி யோசிக்காதீங்க. ஒரு லம்ப் சொல்கிறாரு. உதகே அப்படின்னா தண்ணியில், அவதானம் போட்டுட்டு என்ன பண்ணணும், கிளம்பு, கிளாஸ் உனக்கு நாளைக்கு தான் அப்படின்னு சொல்கிறார். நீங்களாம் போய்டாதீங்க, விரும்ப முடிச்சிடலாம். ஆனால் நாளைக்கு நீ வரும்பொழுது என்ன பண்ணணும், அத பிராத்தா மா உபசீததா. பிராத்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் வெறும் கையோட வந்துடாத, அந்த பாத்திரத்தை ஒன்று கொடுத்தேனே அதை எடுத்துட்டு வா. மா அப்படின்னா என்ன, உபசீத, என்னை வந்து பாரு, அப்ரோச் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இவன் எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்? இவன் வெரி வெரி ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட் அண்ட் வெரி பங்க்சுவல். டீச்சர் அந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டூடெண்ட்டு போய் வெயிட் பண்ணுறான். இப்போ டீச்சர் வந்து கேட்குறார், நான் நேற்றுக்கு உன் கையில் ஒரு லம்ப் ஆஃப் கல் உப்பு கொடுத்தேனே, அதை எனக்கு இப்போ தண்ணியிலேருந்து எடுத்து திருப்பி கொடுன்னு கேட்குறேன். கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு போன்னு சொல்கிற. இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே எதுக்கு பண்ணுறோம்? வாட் இஸ் த எய்ம் ஆஃப் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட்? காரணம் பிரம்மனை நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல, ஈவன் தோ இட் இஸ் ஆல் பர்வேடிங். இதுதான் நம்மளோட எய்ம். ஓகேவா? பிரபஞ்சம் முழுக்க பிரம்மன் வியாபிச்சிருந்தாலும் அந்த காரணம் பிரம்மனை என்னால் ஏன் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல? ஏன் என்னால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல? ஏன்னா அதுக்கான அப்ராப்ரியேட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்கிட்ட இல்லை. இப்போ இந்த ரூமே எடுத்துக்கலாம். இந்த ரூமில் வந்து நிறைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்குது. எப்படி சொல்கிறேன் நான்? அதனால தான் என்னால் இன்டர்நெட்டெல்லாம் இப்போது கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இல்லைன்னா வைஃபை எல்லாம் இப்போ என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு அது கண்ணுக்கு தெரியறதா? இப்போது டச்லாம் பண்ண முடியறதா? அப்போ எனக்கு அதை பார்க்கறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட், அதை பர்சீவ் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை. ஆனால் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு அப்ராப்ரியேட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்ததுன்னா அதால் அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால்தான் ரெக்கக்னிஷன் இஸ் பாசிபிள்.
அது மாதிரி ஆல் பர்வேடிங் பிரம்மனை இப்போ ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அப்ராப்ரியேட் இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை. ஸோ பிரமாண அபாவாதி ஏவ பிரம்ம அதர்ஷனம். பிரமாண அபாவாதி ஏவ பிரம்ம அதர்ஷனம். பிரமாணம் இல்லாத காரணத்தினால் மட்டுமே பிரம்மனை நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியலை. அப்போ என்ன பண்ணணும்? இப்போது அப்ராப்ரியேட் பிரமாணத்தை நாம் இப்போ யூஸ் பண்ணணும். நம்மக்கிட்ட இருக்கிற எந்த ஒரு பிரமாணமும் ஒர்க் ஆகாது. பிரத்யக்ஷ, அனுமான, அப்புறம் என்ன, உபமான, அர்த்தாபத்தி, அனுபலப்தி, இது எதுவும் வேலைக்கு ஆகாது. They are not adequate enough to recognize Brahman. அதனால நாம் எந்த பிரமாணம் கிட்ட போகிறோம்? குரு சாஸ்திர உபதேசம் கிட்ட போகிறோம். அதுதான் பிரமாணம் இல்லையா? ஒரு பிரமாணம் பர்சீவ் பண்ண முடியாததை வேறு ஒரு பிரமாணத்தினால் பர்சீவ் பண்ண முடியும். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே இப்போ நாம் கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ அவன் என்ன பண்ணுறான்? நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்துகிட்டு போகிறான். சக ததா சகார. ஸ்வேதகேது என்ன பண்ணானா? அப்பா என்ன சொன்னாலும் அப்படியே செய்தான். சகார அப்படின்னா ஆக்டட் அக்கார்டிங்லி. எப்படி சொல்லப்பட்டதோ அதே மாதிரியே நடந்துட்டான். ஸோ தம் உவாச்ச. தம்னா இப்போ அகெயின் ஸ்வேதகேத்தும் உவாச்ச. உத்தாலகர் ஸ்வேதகேத்துக்கிட்ட சொல்கிறார் என்னென்ன? யத் தோஷா. தோஷானா ஜென்ரலாக என்னது? டிஃபெக்ட் இல்லை, அது இல்லைங்க. என்ன அப்படின்னா ராத்திரி அப்படின்னு அர்த்தம். தோஷ அப்படின்னு சொன்னால் ராத்திரின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. பிரதோஷம் சொல்கிறோம்ல, அந்த வார்த்தை இதுலேருந்து தான் வந்திருக்கு. பிகினிங் ஆஃப் நைட்டுன்னு அர்த்தம் பிரதோஷம் அப்படின்னு சொன்னான். ஸோ தோஷா லவணம் உதகே அவாதா அங்க. அவாதா அப்படின்னா இப்போ பாஸ்ட் டென்ஸ் போட்டையே. ராத்திரி தோஷா லவணம் உதகே அவாதா, நீ அந்த உப்பை தண்ணியில் போட்டையே. தத் ஆஹரேதி, அதை எடுன்னு சொல்கிற. அதை எடு. இப்போ சிஷ்யன் என்ன பண்ணுவான்? இப்படி பார்க்குறான், அந்த தண்ணியை பார்க்குறான். அந்த உப்போட சுவடே அதில் இப்போது இல்லை. இப்போ போட்டுட்டு நம்மளை மாதிரி மிக்ஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அடியில் செடிமெண்ட்டெல்லாம் கூட இருக்கும். அதனால் எவ்வளோ இன்டெலிஜென்ட் அந்த டீச்சர். வெயிட் பண்ண சொல்கிறார் பார்த்தீங்களா? முழுக்க அதை வச்சுக்கினா கண்டிப்பாக அது கரைஞ்சே தீரும் இல்லையா? இவ்வளோ இன்டெலிஜென்ட் உத்தாலகர். இப்போ பார்த்தா அதில் நம்ம நல்ல வேலை நம்மக்கிட்டலாம் கொடுக்கல. நம்ம அப்படியே அரைகுறையாக அப்படியே அப்புறம் டீச்சருக்கே நம்ம டஃப் கொடுப்போம் அதான் இருக்கே அப்படின்னு. அதனால் அவர் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு 12 hours ஒன்றும் பண்ணாத விட்டுடு, அப்புறமா பாருன்னு சொல்லிட்டார். இப்போ பார்த்தா அந்த தண்ணியில் உப்போட ட்ரேசஸே எதுவுமே இல்லை. அதோடைய ப்ரெசன்ஸை அவனால் பார்க்க முடியலை. பட் அவனுக்கு என்ன தெரியும்? அதில் உப்பு இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா யார் போட்டா? அவன்தான் அதை போட்டான். அவனால் இப்போ பார்க்க முடியலை. சக்ஷு பிரமாணம் இப்போது நாட் யூஸ்ஃபுல். சரி, அவன் என்ன ட்ரை பண்ணான்? கையை விடுறான். உப்பு கிடைக்குமா, அந்த கட்டி எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு. அப்போ என்ன பிரமாணத்தை யூஸ் பண்ணுறான்? இப்போது துவக்கு அதை யூஸ் பண்ணுறான். ஏதாவது கிடைக்கிறதான்னு பார்க்குறான். அதுவும் யூஸ்லெஸ்ஸாக இருக்குது. இப்போ எந்த பிரமாணம் யூஸ் பண்ணாலும் கிடைக்கலனாலும் அவனுக்கு என்ன தெரியுது? சால்ட் அதில் டெஃபினட்டாக இருக்குது. சால்ட் இஸ், பட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிளாக இல்லை. இப்போ டீச்சர் என்ன சொல்கிறார்? சால்ட் இருக்குது, ஆனால் அது எக்ஸ்பீரியன்ஸுக்கு இப்போ அவைலபிளாக இல்லை. அப்போ டீச்சர் இப்போ என்ன கேட்குறார்? என்ன சொல்கிறார்? ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் எடுத்து உன் வாயில் போட்டுக்கோ. வாயில் விட்டுண்டு பாரு. நாக்கு என்ன இந்திரியம்? ரசனேந்திரியம்.
அதனால் இப்போ சால்ட்டோட ப்ரெசன்ஸ் அதனால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியுமா முடியாதா? சரி, இப்போது அந்த உப்பு ஜலத்தோடைய எந்த பார்ட்டை ஆக்குப்பை பண்ணுறது? மொத்த ஜலத்திலையும் அது இருக்குது. அப்போ டீச்சர் சொல்கிறார், மேலேருந்து எடு, வாயில் விட்டுக்கோ, நடுவுலேருந்து எடு, வாயில் விட்டுக்கோ, அடியிலேருந்து எடு, வாயில் விட்டுக்கோ. எப்படி எடுத்திருப்பான்னு தெரியல. ப்ராபப்ளி ஏதாவது ஸ்ட்ராலாம் போட்டு மேலே அப்படியே வச்சு உறிஞ்சிருப்பான், ஸ்ட்ராவை அடியில் போட்டு அடியிலேருந்து எடுத்திருப்பான், மிடில் ஸ்டாப் பண்ணி மிடில்லேருந்து எடுத்திருக்கலாம். ஸோ எப்படியோ எடுத்தான். இப்போ எந்த பிரமாணத்தை வேணும்னாலும் யூஸ் பண்ணி நம்மளால் சால்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா? சால்ட்டுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கணும்னா அதுக்கான அப்ராப்ரியேட் பிரமாணத்தை தான் நான் பயன்படுத்தி ஆகணும். அப்போ அந்த டிசால்வ்டு சால்ட்டு எப்படி இருக்குது? அந்த சால்ட்டு கண்ணுக்கு தெரிகிற சால்ட் இல்லை, கரைஞ்சி போன உப்பு. அதுக்கான அப்ராப்ரியேட் இந்திரியம் இஸ் ரசனேந்திரியம். ஸோ இங்கே என்ன சொல்கிறார்? யதா விலீனம் ஏவ அஸ்ய அந்தாத் ஆச்சாம இதி. ஸோ அகெயின் அங்கே அப்படிங்கிற வார்த்தை வந்து சோம்ய, அதோட சினோனிம். விலீனம் அப்படின்னா டிசால்வ்டுன்னு அர்த்தம். யதா விலீனம், அந்த டிசால்வ்டு சால்ட் இப்போது உனக்கு தெரியலைன்னு சொல்கிறியே, நீ இப்போ என்ன பண்ண? ஜலத்தோட அந்தாத் ஆச்சாம இதி, டாப் போர்ஷன் அர்த்தம். அந்தாத்னா இங்கே மேலேருந்து எடுத்து நீ சாப்பிட்டு பாரு. ஆச்சாமனை ட்ராப், குடிச்சு பாரு. அப்புறம் என்ன கேட்குறார்? கதமிதி, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறார். அதுக்கு ஸ்வேதகேது என்ன சொல்கிறான்? லவணம் இதி, உப்பு தெரியறது அப்படின்னு சொல்கிறான். மத்தியாத் ஆச்சாம இதி, மறுபடியும் சொல்கிறேன், நடுவுலேருந்து எடுத்து சாப்பிட்டு பாரு. கதமிதி லவணம் இதி அப்படின்னு அவனும் சொல்கிறான். அந்தாத் ஆச்சாம இதி, இது வந்து பாட்டம் போர்ஷன். அங்கேருந்து எடுத்து டேஸ்ட் பண்ணு. கதமிதி லவணம் இதி, அப்போ எந்த போர்ஷனை எடுத்து டேஸ்ட் பண்ணாலும் எப்படி இருக்குது? சால்ட்டியாக இருக்கு. ஸோ குரு இப்போ என்ன சொல்கிறார்? ஏதத் அபிப்ராசிய, யுவர் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் ஓவர். ஸோ அபிப்ராசியனா போய் ஜலத்தை கொட்டிடு, கொட்டிட்டு வாயெல்லாம் அலம்பிண்டு அத மா உபசீததா இதி, எல்லாம் கொட்டிட்டு இப்போ என்கிட்ட வா, யூ அப்ரோச் மீ அப்படின்னு சொல்கிறது. நான் உனக்கு வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக வேதாந்தத்தை எப்படி கனெக்ட் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்கிறேன். தத்த ததாச்சகார, அவனும் என்ன பண்ணான்? அவள் அப்பா என்ன சொன்னாலோ அதே மாதிரியே நடந்துட்டான், ஃபாலோ பண்ணான். சரி, அந்த உப்பு இருக்கே அது ஜலத்தில் ஆல் த டைம் இருந்திருந்தது, கரெக்டாக? அந்த ராத்திரி போட்டதுலேயே இருந்து இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த உப்பு ஆல் த டைம் இருந்தது. இருந்தாலும் அவனால் அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியலை, நாட் அவைலபிள் ஃபார் ஹிம். ஏன்? அவன் ரிலவெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணலை. இப்போ பிரமாணத்தை மிஸ் பண்ணினதுனால அவனால் அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியலை. பிரமாணத்தை யூஸ் பண்ண உடனே என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? சால்ட்டு இப்போ இருக்குன்னு சொல்லலை, சால்ட்டு எப்பவுமே இருந்ததுன்னு சொல்கிறான். கரெக்டா? ஜஸ்ட்டு நாக்கு இந்திரியத்தை யூஸ் பண்ணும்போது திடீர்னு சால்ட் வந்துடுறதா? ஆல்ரெடி இருந்ததை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது. அப்போ அவன் அதை மிஸ் பண்ணிட்டான். என் மிஸ்டேக்னால நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ தது சஸ்வது சம்வர்த்ததே, ஆல் த டைம் அது அங்கேயே தான் இருந்தது. ஆல்ரெடி இருக்குது, அதை நீ ஆனால் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு உனக்கு அப்ராப்ரியேட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து தேவை. ஸோ குரு இங்கே என்ன சொல்கிறார்? இதே மாதிரி இந்த என்டையர் யூனிவர்ஸ் இப்போ எதோட கம்பேர் பண்ணிக்கலாம்? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்கிற
வெரி குட். ஜலத்தோட கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ பிரம்மன் எதுக்கு சிமிலர்? கரைஞ்ச உப்பு, டிசால்வ்டு சால்ட் இல்லை, டிசால்வ்டு சால்ட் தானே எல்லா இடத்துலையும் பர்வேட் ஆகி இருக்கு. வெறும் சால்ட்டு சொல்லக்கூடாது. அப்போ என்டையர் கிரியேஷனில் பிரம்மன் இருக்கு. எப்போ இருக்கு? ஆல் த டைம். சப்போஸ் நான் பிரம்மனை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இஸ் இட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் பிரம்மன் ஆர் நான் வந்து ரிலவெண்ட் பிரமாணத்தை யூஸ் பண்ணலைன்னு அர்த்தமா? நான் ரிலவெண்ட் பிரமாணத்தை யூஸ் பண்ணலை. ஸோ தம் ஹ உவாச்ச அத்திர வாவ கில. ஸோ ஸ்வேதகேது கிட்ட உத்தாலகர் சொல்கிறார், அங்கேயே தான் உப்பு இருந்தது. அத்திர அங்கேயே தான் அது இருந்தது. ஆனால் சோம்ய ந நிபாலயச, என்னால் அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியல, பர்சீவ் பண்ண முடியலை, பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் பிரமாணம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் என்ன பிரமாணம்? எது மிஸ் பண்ணினாம? ரசனேந்திரியமை அவன் வந்து இந்த எக்ஸாம்பிளில் மிஸ் பண்ணான். அப்படியே இதை வந்து நம்ம இப்போ இந்த வேர்ல்ட் அண்ட் பிரம்மனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிடக்கூடாது, சரியா? அந்த எக்ஸாம்பிளுக்கு ரசனேந்திரியம். அப்போ இந்த வேர்ல்ட் அண்ட் பிரம்மனுக்கு எது ரிலவெண்ட் பிரமாணம்? குரு சாஸ்திர உபதேசம், குருவோடைய டீச்சிங். ஸோ எப்படி வந்து குரு இந்த டீச்சிங்கை ஸ்டூடெண்ட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணினார்? என்ன சொன்னார்? சதேவ சோம்ய இதமக்ர ஆசீத். பிரம்மனை என்னன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணினார்? எக்ஸிஸ்டன்ஸ். அந்த எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள் இந்த ஹோல் யூனிவர்ஸில் இன்ஹெரண்ட்டாக இருக்குது. அப்படின்னா நாம் எந்த ஆப்ஜெக்டை இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாலும் எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம்? அந்த ஆப்ஜெக்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத, ஆப்ஜெக்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? டெஸ்க் இஸ், நோட் புக் இஸ், பென் இஸ், டேபிள் இஸ் அப்படின்னு சொல்கிறோம். தேர் இஸ் சொல்கிறோமே. அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபலும் ஆப்ஜெக்டும் இப்போ எப்படி இருக்கு? மிக்ஸ் ஆகி இருக்கு. உப்பும் தண்ணியும் எப்படி மிக்ஸ் ஆகி இருக்கோ அது மாதிரி ஆப்ஜெக்டும் எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபலும் இப்போது மிக்ஸ் ஆகி இருக்கு. இப்போ உப்பையும் தண்ணியையும் நம்மளால் அங்கே பிரித்து பார்க்க முடிஞ்சுதா? அந்த ஜலத்திலேயே நாம் வந்து அந்த உப்பு எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு அப்படின்னு தான் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி பிரிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஆப்ஜெக்டும் எக்ஸிஸ்டன்ஸும் இப்போது மிக்ஸ் ஆகி இருக்கு. அந்த தண்ணியில் டிசால்வ் ஆகி இருந்த உப்பை ரசனேந்திரியம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு, ஸோ டேஸ்ட் பண்ணும் பொழுது அவன் எப்படி இருந்ததுன்னு சொன்னான்? சால்ட்டிஷாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அந்த சால்ட்டிஷ்னஸ் இருக்கே, அது ஜலத்தோடதா சால்ட்டோடதா? ஜலத்துக்கு சால்ட்டிஷ் தன்மையெல்லாம் கிடையாது. பியோர் ஜலம் டேஸ்ட்லெஸ், அதுதான் அதோடைய டேஸ்ட். கரெக்டாக? பியோர் ஜலத்துக்கு எந்த டேஸ்ட்டும் இல்லை. இப்போ நம்ம வீட்டு குழாலெல்லாம் வரும் விதவிதமான டேஸ்ட், அதெல்லாம் இப்போ மினரல்ஸ்லாம் ஆட் ஆகி அதெல்லாம் இருக்குது. ஆஸ் சச் பியோர் வாட்டருக்கு நோ டேஸ்ட். அப்போ சால்ட் டேஸ்ட் பின்ன எதோட தான் இருக்கணும்? அந்த தண்ணியிலேயே இப்போ இருக்கிற இன்விசிபிள் சால்ட்டோடதாக தான் அது இருக்கணும். அது மாதிரி வேர்ல்ட் ஆர் யூனிவர்ஸ் காரியம், அந்த காரியத்துக்கு அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை ஆர் இருக்க முடியாது. அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்க முடியாது. ஏன்னா அது காரியம், ப்ராடக்ட். இப்போ இந்த டெஸ்க்கை எடுத்துட்டோம்னா எது அதுக்கு காரணம்? உட்டு தான் காரணம். அப்போ உட்டு என்ன பண்ணுறது? டெஸ்க்குக்கு எக்ஸிஸ்டன்ஸை கொடுக்கறது. அது மாதிரி பிரம்மன் எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபல், வேர்ல்டு ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால்
வேர்ல்டுக்கு டெஃபினட்டாக அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்க முடியாது. அப்போ எந்த ஆப்ஜெக்டோடைய எக்ஸிஸ்டன்ஸை நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாலும் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம்? பிரம்மனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அப்போ பிரம்ம அனுபவம் ஆல் த டைம் நமக்கு இருக்குது. ஈஸ்னஸ்ஸை நாம் ஆல் த டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். யஸ்யைவ ஸ்புரணம் சதாத்மகமசத் கல்பார்த்தகம் பாசதே. எப்படி அந்த சால்ட் அனுபவம் எந்த போர்ஷன் ஆஃப் ஜலத்தை எடுத்தாலும் நமக்கு கிடச்சதோ அது மாதிரி பிரம்ம அனுபவம் எந்த போர்ஷன் ஆஃப் த யூனிவர்ஸை பார்த்தாலும் இருக்குது. அதை நாம் எக்ஸிஸ்ட் ஆகிறது அப்படின்னு சொல்கிறோன்னா, எனிதிங் எக்ஸிஸ்ட் ஆகிறது அப்படின்னு சொல்கிறோன்னா எதை மீன் பண்ணுறோம்? நாம் இந்த எக்ஸிஸ்டன்ஸை தான் நாம் அந்த ஆப்ஜெக்ட் இருக்குங்கிறது மூலமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். பட் எங்கே நம்ம கேர்ஃபுல்லாக தப்பு பண்ணுறோம்? என்ன பண்ணிடுவோம்? எந்த ஆப்ஜெக்டோடைய எக்ஸிஸ்டன்ஸை நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாலும் என்ன நினச்சிடுறோம்? அந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டோடது அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்புறம் இல்லை அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸை லெண்டு பண்ணுறது பிரம்மன் அப்படின்னு சொன்னால் அந்த பிரம்மன் வேறு எங்கேயோ இருக்குது அப்படின்னும் நாம் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதனால தான் மெடிடேட்லாம் பண்ணி நிர்விகல்பக சமாதியில் பிரம்ம அனுபவம் வேணும்னு வெயிட் பண்ணின்னு இருக்கோம். இந்த திருக் திருஷ்ய விவேகம்னு ஒரு டெக்ஸ்ட் படித்தோம்ல, அதில் 6 விதமான மெடிடேஷன் பார்த்தோம். கண்ணை மூடினாலும் பிரம்மன், கண்ணை திறந்தாலும் பிரம்மன்லாம் பார்த்தோம். கண்ணை மூடிட்டு நம்மளுடைய தாட்ஸை வாட்ச் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் எப்படி அதில் பிரம்மன்னு சொல்கிறோம்? தாட் இஸ், தாட் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த ஈஸ்னஸ் இருக்கே அது என்னது? அது பிரம்மன். கண்ணை திறந்தா பிரம்மன், அது எப்படி? ஆப்ஜெக்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஈஸ்னஸ் பிரம்மன். அஸ்தி பாதி பிரியம் ரூபம் நாமச்சேத் அம்ச பஞ்சகம் அத்யத்ரயம் பிரம்மரூபம் ஜகத்ரூபம் ததோத்வயம். இப்போ பிரம்ம அனுபவம் ஆல் த டைம் இருக்குங்கிறதே தெரியாமல் இருக்கிறது தான் நம்மளுடைய ப்ராப்ளம். ஸோ பௌர்ணமி நைட் எக்ஸாம்பிள் இருக்கேன். இங்கேயும் என்ன பண்ணிடுறோம்? பௌர்ணமி ராத்திரியில் நிலா வெளிச்சம் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறோம்? அழகான நிலா ஒளி அப்படின்னு சொல்கிறோம். அதை பார்த்துட்டே இல்லை இப்போ நான் சன்லைட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? அந்த மாதிரி தான் இப்போ நாம் பண்ணின்னு இருக்கோம். இப்போ மூன் லைட்டை கரண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமே, அதுவே என்னது? சன்லைட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ மூன் லைட்டுன்னு சொல்லி அது மூன் ஓடுது அப்படின்னு நாம் தப்பாக நினச்சிக்கிறோம். அது மூன் லைட் இஸ் வாட்? மூன் மேலே இருக்கிற லைட்டு, மூணோட லைட்டு இல்லை. அது மாதிரி எனிதிங் எதை எடுத்துட்டு அது இருக்குது அப்படின்னு சொன்னாலும், இப்போ மைக்கஸ் அப்படின்னு சொன்னால் அந்த ஈஸ்னஸ் மைக்கோடது இல்லை. அந்த ஈஸ்னஸ் இஸ் பிரம்மன். ஸோ எப்பெல்லாம் பிரம்ம அனுபவம் இருக்குது நமக்கு? ஆல் த டைம். இப்போ ஞானின்னு சொல்கிறோமே, அந்த ஞானிக்கு வேர்ல்டு அனுபவமே இருக்காது. ஒன்லி பிரம்ம அனுபவம். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மநாகுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. பட் ஒரு அஞ்ஞானிக்கு எப்படி இருக்கும்? எல்லாமே வேர்ல்டு அனுபவம். யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சையமி. இதெல்லாம் தான் கீதாவில் கிருஷ்ணர் ஞானியையும் அஜ்ஞானியையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறார். அஜ்ஞானியால் பிரம்மனை பார்க்க முடியாது, ஞானியால் பிரம்மனை மிஸ் பண்ணவே முடியாது. ஸோ இங்கே என்ன சொல்கிறார்? அத்ரவாவ கில தத் சோம்ய ந நிபாலயசே அத்ரைவ கிலேதி.
அங்கேயே தான் அந்த சால்ட்டு இருக்குது. பிரமாணம் அபாவாத், பிரமாணம் இல்லாததுனால உன்னால் அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியலை. சாஸ்திர பிரமாணம் இருந்தால் மட்டுமே உன்னால் பிரம்மனை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஸோ அத்திர ஏவ கில இதின, இங்கே இப்போ இருக்குது அப்படின்னு டீச்சர் வந்து சொல்கிறார். அந்த பிரகல்லாதன் கிட்ட ஹிரண்ய கசிபு கேட்டான்ல, எங்கேடா இருக்கிறான் உன்னுடைய நாராயணன்? அதுக்கு என்ன பதில்? தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அப்போ பெரிய ஆப்ஜெக்ட்லேயும் இருப்பார், குட்டி தூசியில் கூட அவர் வந்து இருப்பார், ஒரு பிளேட் ஆஃப் கிராஸ்லேயும் அவர் இருப்பார். எப்படி எல்லாத்துலேயும் இருக்க முடியும்? இருப்பாக எல்லாத்துலேயும் இருக்க முடியும். மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். அப்போ அந்த எக்ஸிஸ்டன்ஸு புரிஞ்சிடுதுன்னா பவத்தொடக்கை வெல்வாம், சம்சாரத்தை நாம் கிராஸ் பண்ணிடலாம். அப்போ ஈஸ்னஸ்ஸாக எல்லாத்துலேயும் இருப்பார். இப்போ தூணை உடைச்ச உடனே யார் வந்தா? நரசிம்மர் வந்தார். அது புராணம். ஆக்சுவலாக யார் அந்த நரசிம்மர்? சைத்தன்யம், அவஸ்தாத்ரய சாட்சி துரிய சைத்தன்யம். நிருசிம்ம தபனிய உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. அதில் நிருசிம்ம அப்படின்னு சொன்னால் சைத்தன்யம் அப்படின்னு அங்கே அந்த உபனிஷத்து வந்து டிஃபைன் பண்ணுறது. நெக்ஸ்ட் மந்திரம் படிக்கலாம். மந்திரா நம்பர் 6.13.3. சய ஏஷோ அனிமா ஐததாத்யம் இதம் சர்வம் தத் சத்யம் ச ஆத்மா தத்வமசி ஸ்வேதகேதோ இதி பூய ஏவ மா பகவான் விஜ்ஞாபயத்விதி ததா சோம்யேதி ஹோவாச்ச. இந்த எக்ஸிஸ்டன்ஸ் தான் எல்லா நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ்லையும் இன் அண்ட் த்ரூ வியாபிச்சு இருக்குது, பர்வேடாகி இருக்குது. இப்போ ஜெகத் காரணம் பிரம்மன் தான் ஆத்மா, அதுதான் உன்னுடைய ட்ரூ நேச்சர். தது துவம் அசி, நீ தான் அது அப்படின்னு டீச்சர் சொல்கிறார். உடனே ஸ்டூடெண்ட் என்ன கேட்குறான்? ஐ வாண்ட் சம் மோர் கிளாரிட்டி அப்படின்னு சொல்கிறான். அதனால் அதை லஞ்சுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம்.